ஹாய், குட் ஈவினிங், வணக்கம். இன்னைக்கு சவாலோட தேர்ட் டே. நம்ம சவால் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மார்ச் மாதம் ஃபுல்லாக டெய்லி ½ hour ஒர்க் அவுட் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு பழகணும். தட் மீன்ஸ் தட் ஹாப்பினஸ் ப்ராக்டிஸ், மைண்ட்ஃபுல்னஸில் ஹாப்பினஸ் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோம். எடுத்தோன்னே எல்லாம் வந்துடுமா அப்படின்னா அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நாளைக்கு ½ hour டைம் ஒதுக்கி என்னோட நல்லதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் மைண்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு பழகிறது. ஸோ நமக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னாவே இது மிகப்பெரிய சக்ஸஸ் தான். இது ட்ரையிங் இல்லை. அதில் தேர்ட் டே வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில் என்னன்னா எந்திரிக்கும் போதே கால் நல்ல வலி. ஏன்னா இது வந்து தேர்ட் டே. 2 days ஒர்க் அவுட் பண்ணதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணேன் இல்லைங்களா, ஸ்குவாட் பண்ணேன். அதோட லெக் பெயினே வந்து தைஸ்லியில ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா அந்த செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமா எந்திரிச்சு ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 1 or 2 minutes ஆகுது. இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் தேர்ட் டே. இந்த தேர்ட் டேல வந்து நான் மார்னிங்லயே வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். 1 hour பண்ணேன். பெஞ்ச் பிரஸ் இந்த மாதிரி 4-5 ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அது மிகப்பெரிய ஹாப்பினஸா இருக்கு. ஏன்னா இது வந்து முழுக்க அப்பர் பாடி ஒர்க் அவுட். இந்த 2 ஆர்ம்ஸ், இந்த இது பேர் என்ன, லாட்ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிளையர் மிஷின்ல இந்த மாதிரி பண்ணேன். ஓகே, எனக்கு இன்னும் நேம்ஸ் எல்லாம் தெரியல. நான் போக அந்த நேம்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட அதையும் நான் ஷேர் பண்றேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பசி, பயங்கரமா பசி. ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஒர்க் அவுட் பண்ணாம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருந்தேன். ஆனா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது என் உடம்புக்கு எவ்வளவு கார்பிங் இருக்கு அப்படின்னு. அதுவும் கார்பா சாப்பிட்றேன், ஏதோ ஃபுட்ஸ், ரைஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடணும்னு தோணுது. ஆனா ஜிம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் அதிகமா கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு நான் எந்த விஷயத்துக்காக நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மெயின் திங் வந்து என்னன்னா, இன்னைக்கு நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது நல்ல ஒரு மியூசிக் நான் கேட்டேன். அந்த சிக்னல்ல பக்கத்துல வந்து ஒரு வயசானவர் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. அந்த ஒரு மியூசிக், பாட்டு மறந்துட்டேன், ஆனா மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டக்குன்னு அந்த செகண்ட்ல வந்து நான் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாவ், போற வழியில கூட நமக்கு வந்து ஹாப்பினஸ்க்காக ஒரு மியூசிக் ப்ளே பண்றாங்களே, ஸோ அது எனக்காகவே ப்ளே பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன, அரண்மனை கிளின்னு நினைக்கிறேன், ராஜ்கிரண் பாட்டு. என்ன பாட்டு, சொக்கனுக்கு மீனால் போல எல்லோருக்கும் எழுதி வச்சான், அந்த மாதிரி ஒரு சாங். ஆனா மியூசிக் செம்ம. ராத்திரியில் பாடும் பாட்டு, எக்ஸாக்ட், ராத்திரியில் பாடும் பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை நான் கேட்டது வந்து சிக்னல்ல கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மதியானம் தோசை. எப்பவும் போல இன்னைக்கு நைட்டு டின்னருக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். எங்கேயாவது வெளியில போய் நிறைய சாப்பிடணும்னு தோணி இருக்கு. அதனால வெளியில கிளம்பி உட்காந்துருக்கேன். வீடியோஸ் போட்டுட்டு நான் வெளியில போய் சாப்பிட போறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சவாலோட தேர்ட் டே. சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா, இந்த ஃபேஸ்ல வந்து இங்கெல்லாம் கொப்பளமா சம்திங் முகப்பரு மாதிரி வர ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து எதனால இருக்குன்னு நானா திங்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஒர்க் அவுட் பண்றதுனால உடம்பு ஹீட் ஆகுது. ஹீட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொப்பளம் வருது அப்படின்னு நானா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நான் இனிமேல் யோசிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.